நம்ம MS தோனி ஊர்வில் பட்டேல் அவருக்கு 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 3 மிகப்பெரிய சர்ப்ரைஸை நேற்று ஒரே ஆட்டத்தில் கொடுத்திருக்காரு. அதாவது திடீர்னு ஒலித்த ஊர்வில் பட்டேல் அவருடைய பெயர் விருது வாங்காம போன நூர் அகமது அதை நம்ம MS தோனி ஊர்வில் பட்டேல் அவருக்கு கொடுத்து அவர் நெகிழ்ச்சி அடைஞ்சு கண் கலங்கி பேசக்கூடிய ஒரு தருணத்தை நம்ம MS தோனி நேற்று ஊர்வில் பட்டேல் அவருக்கு ஏற்படுத்தி அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையே நேற்று ஒரே நாள்ல நம்ம தோனி அவர்கள் மாத்தி அமைச்சிருக்காரு. அதாவது நேற்று நம்ம CSK அணி பக்கம் இருந்து ஆட்ட நாயகன் விருதை வாங்கினது நூர் அகமது அவர் தான். ஆனா நூர் அகமது அவர் விருது வாங்க வந்துட்டு அங்க பிரசன்டேஷன்ல மட்டும் பேசிட்டு அந்த விருதை வாங்காமலேயே நூர் அகமது அங்க இருந்து போயிட்டாரு. அடுத்த சில நொடிகள்லயே ஊர்வில் பட்டேல் அவருடைய பெயரை கூப்பிட்டு அங்க அழைக்கப்பட்டிருந்திருக்காங்க. சோ ஊர்வில் பட்டேல் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு சத்தியமா அவர் எதிர்பார்க்கல. நேற்று CSK அணிக்காக அதிக சிக்ஸர்கள் அடிச்ச லிஸ்ட்ல அவர் இருந்தாலும் ரன் கம்மியா இருந்ததால ஊர்வில் பட்டேலுக்கு விருது எதுவுமே கிடைக்கல. சோ விருது எதுவுமே நமக்கு இல்லையே, ஆனா நம்ம பெயரை கூப்பிடுறாங்களே அப்படின்னு ஊர்வில் பட்டேல் சர்ப்ரைஸ் ஆயிருக்காரு. சோ அதுக்கப்புறமாக தான் அந்த இடத்துக்கு வந்த நம்ம MS தோனி அந்த விருதை வாங்கி ஊர்வில் பட்டேல் அவர் கையில கொடுத்து அவரை நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்காரு. சோ அதுக்கப்புறமா ஒரு சில வார்த்தைகள் பேசின ஊர்வில் பட்டேல் கேட்கிற நம்ம எல்லாருக்குமே நெகிழ்ச்சி அடைகிற மாதிரி தான் அவருடைய ஸ்பீச் அமைஞ்சிருந்தது. அதாவது நான் குஜராத் அணிக்காக இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்கேன், எனக்கு விளையாடுறதுக்கான ஒரு டெபியூட் வாய்ப்பு கூட கொடுக்கல. ஆனால் என்னை தேடி பிடிச்சி இப்போ CSK அணியில் இணைச்சது மட்டும் இல்லாமல் எனக்கு தோனி நம்ப முடியாத 3 சர்ப்ரைஸுகளை கொடுத்துருக்காரு. முதலாவது சர்ப்ரைஸ், நான் இந்த ஆண்டு IPL விளையாடுவேன் அப்படின்னு சத்தியமாக நான் நினைக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி குஜராத் அணிக்காக நான் விளையாண்டுட்டு இருந்தப்ப என்னை பாராட்டின தோனி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ CSK அணிக்காக தேவை இருக்கிறப்ப உடனடியாக என்னை உள்ள அழைச்சிக்கிட்டு அங்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் CSK அணியில் ஏற்கனவே பல யங் டேலண்ட் பிளேயர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பெஞ்சில் சும்மா தான் உட்காந்துருக்காங்க. நானும் அந்த மாதிரி தான் சும்மா உட்கார வேண்டியது இருக்குமோ அப்படின்னு தயக்கத்தோடு தான் CSK அணிக்கு உள்ள வந்தேன். ஆனா முதலாவது ஆட்டத்திலேயே எனக்கு டெபியூட்கான வாய்ப்பை கொடுத்து முக்கியமாக நான் எப்பயுமே வழக்கமாக அதிரடியாக விளையாடுறேன் அந்த 3வது ஸ்லாட் நான் எதிர்பார்க்குற அந்த ஸ்லாட்டையும் தோனி அவர்கள் எனக்கு கொடுத்து ரொம்ப பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி, நான் நம்ப முடியாத கனவா இது நினைவா அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு நேற்று CSK அணிக்காக கிடைச்சிது. ஸோ கிடைச்ச அந்த வாய்ப்பை என்னால் நல்லபடியாக பயன்படுத்திக்க முடிஞ்சதை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இதுவே எனக்கு போதுமான ஒன்று தான் CSK அணியில் இருந்து. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ நான் இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் எனக்கு எந்த ஒரு விருதும் வழங்கலை. ஆனால் எனக்கு விருது கிடைக்கணும், விருது முதல் ஆட்டத்திலேயே வாங்கினாதான் அந்த பிளேயருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நம்புறவர் தோனி. அதை எனக்கு நிஜமாக்கணும் அப்படின்னு நூர் அகமது அவர்கிட்ட சொல்லி நம்ம தோனி அவர்கள் விருது வாங்காம நூர் அகமது அவர் போக அதுக்கு அப்புறமா ஊர்வில் பட்டேல் அவருடைய பெயர் ஒலிக்க நான் என்னுடைய பெயரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனால் என்னுடைய பெயரை அனௌன்ஸ் பண்ண வச்சு எனக்கு விருதியும் தோனி அவரே கையில் கொடுத்தது எனக்கு என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாக தான் எனக்கு இது இருக்கு. இதுக்கு முன்னாடி குஜராத் அணிக்காக விளையாண்டிருந்தப்ப வாய்ப்புக்காக மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டேன், நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் பட்டிருக்கேன். ஆனால் அது எல்லாமே ஒரே ஆட்டத்தில் CSK அணிக்கு உள்ள வந்த முதலாவது ஆட்டத்தில் எனக்கு டெபியூட்கான வாய்ப்பை கொடுத்து என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு தோனி அவர்கள் நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. இத்தனை நாட்கள் நான் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் இது எல்லாமே தற்போது தோனி அவர்களால் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில வேற லெவல்ல மாறி இருக்கு அப்படின்னு கண் கலங்கி நெகிழ்ச்சியுடன் தோனி அவர் ஒரே ஆட்டத்தில் எனக்கு கொடுத்த இந்த 3 பெரிய மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னைக்குமே என்னால் மறக்க முடியாது அப்படின்னு நெகிழ்ச்சியுடன் கண் கலங்கி ஊர்வில் பட்டேல் நூர் அகமது அவர் கொடுத்த அந்த விருது தோனி கையால் வாங்கிக்கிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியான மலர்ந்த முகத்துடன் புன்னகையான முகத்துடன் ஊர்வில் பட்டேல் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் CSK அணிக்கு அடுத்த ரைனாவாக மாறத்துக்கான வாய்ப்பு நிச்சயமாக ஊர்வில் பட்டேல் அவருக்கு இருக்கு அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ தோனி அவர்கள் ஊர்வில் பட்டேலுக்கு கொடுத்த இந்த சர்ப்ரைஸ் CSK அணியின் அடுத்த ரைனாவாக ஊர்வில் பட்டேல் மாற முடியுமா? உங்க கருத்தை சொல்லுங்க.